எல்லாருக்குமே பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா? இதுக்கு ஒரு கடாயில வெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, முந்திரி, தக்காளி, ஊற வச்ச காஷ்மீரி சில்லியும், நார்மல் சில்லியும் சேர்த்துட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்து, கூடவே நல்லா ஹாட் வாட்டரையும் சேர்த்து வதக்கி விட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. ஆறுனதும் இன்னொரு ஒரு கடாயில வெண்ணெய் சேர்த்துட்டு, காஷ்மீரி சில்லி, கொஞ்சமா தனியா பவுடர், அரைச்சு வச்ச விழுது, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, மேல வந்து கசூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி வேணும்னா இப்போ உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சீங்கன்னா, நல்லா பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் துண்டுங்கள சேர்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இன்கிரீடியன்ட் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த டைம்ல நீங்க வந்து ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். இல்ல அப்டின்னா, பால் ஆடை இருக்கும் இல்லையா? அத எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதே மாரி சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். தேவைப்பட்டா மேல கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் ஹேப்பி குக்கிங் அண்ட் பை.